இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயந்தான் காட்ட போகிறேன். நம்ம வந்து நிறைய ரப்பர் பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ரப்பர் எப்படி வருது அப்படின்றது தான் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ரப்பர் மரம். ரப்பர் மரத்துலேருந்து வந்து பால் வெட்டுறாங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இது வந்து அந்த மேல் பக்க பட்டையிலேருந்து வெட்டுறாங்கல்ல, சீவுறாங்கல்ல, இதை வந்து கமத்துக்கானு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கரெக்டாக வந்து பாருங்கள், பால் வந்து கரெக்டாக சிரட்டையில் வடிஞ்சிருது பார்த்தீங்களா? எங்களுக்கு பொதுவாக விடிய காலம் 2 மணிக்கெல்லாம் பால் வெட்டிடுவார். பசங்க காலையில் எழுந்திரிச்சு காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி பால் எடுத்து உரைய வச்சுட்டு போவாங்க. காலேஜிலேருந்து வந்து சீட் அடித்து போடுவாங்க. இப்போ என் டே டைமில் இந்த மரத்தில் பால் வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த மரம் வந்து ஸ்லாட்டருக்கு தான் போட்டிருக்கோம். ஸ்லாட்டருக்குன்னா அந்த மரத்துலேருந்து எவ்வளவு தூரம் வெட்டி பால் எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பால் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்தை வந்து கட் பண்ணி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நார்மலாக வெட்டுறதுன்னா இந்த கீழ்ப்பகுதி மட்டும்தான் வெட்டி இருக்கும். இப்படி தான் பால் உரைய வைப்பாங்க.